ஜீசஸ். ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயமே. ஜெயமே 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 இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயமே. மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தவர் அவரே. இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். பாதாளம் வென்றவர் அவரே. இயேசு நமக்குள் என்றும் ஜீவிக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் அவரே. இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். பாதாளம் வென்றவர் அவரே. இயேசு நமக்குள் என்றும் ஜீவிக்கிறார். அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உயிரோடு எழுந்தவரே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உயிரோடு எழுந்தவரே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயமே. ஜெயமே 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 இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயமே. எக்கால சத்தத்தோடு எக்கால சத்தத்தோடு வானில் இயேசு வந்திடுவார். பரிசுத்த சேனையோடு மகிமையிலே அவர் தோன்றிடுவார். எக்கால சத்தத்தோடு வானில் இயேசு வந்திடுவார். பரிசுத்த சேனையோடு மகிமையிலே அவர் தோன்றிடுவார். அவர் இருந்தவரே, என்றும் இருப்பவரே, மீண்டுமாய் வருபவரே. இயேசு இருந்தவரே, என்றும் இருப்பவரே, நமக்காக வருபவரே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம். ஜெயமே எஸ். ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயமே ஜெயமே இயேசுவின் ரத்தத்தில் ஜெயமே. மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவர் அவரே. இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். பாதாளம் வென்றவர் அவரே. இயேசு நமக்குள் என்றும் ஜீவிக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் அவரே. இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். பாதாளம் வென்றவர் அவரே. இயேசு நமக்குள் என்றும் ஜீவிக்கிறார். அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உயிரோடு எழுந்தவரே. இயேசு நல்லவரே, சர்வ வல்லவரே, உயிரோடு எழுந்தவரே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா.
அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா. கடைசியா சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. Thank you Jesus, we thank you Holy Spirit. Hallelujah. தேவன் நமக்காக வெற்றி சிறந்தவர். ஆமென். அந்த வெற்றி நமக்கு வேண்டும் என்றால் நம்ம சில மாற்றங்களை செய்யணுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பசித்தா நம்ம தான் சாப்பிடணும். நம்ம பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து தேவன் என் வயிறை நிரப்புவார்னு சொன்னா நடக்காது. ஆமாவா இல்லையா? ஜெயத்தை வேணும் நம்ம தேவன் கிட்ட கேட்கும் போது அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆமென். வேதம் சொல்லிருக்குது, கிருகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு. தேவன் எனக்கு வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார், என்னுடைய படிப்புல ஜெயத்தை கொடுப்பார், என் வேலையில ஜெயத்தை கொடுப்பார், என் குடும்பத்துல ஜெயத்தை கொடுப்பார். ஆனா நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்றால் எதுவும் நடக்காது. ஆமென். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர போகிறோம். ஆமென். நம்ம துதி நேரம் மாறணும், நம்ம ஜெப நேரம் மாறணும், அக்கினியா மாறணும், வாழ்க்கை வல்லமையா மாறணும். ஆமென். எல்லாமே மாற போகுது. அது இயேசுவினால மாற போகுது என்று சொல்லி பாட போகிறோம். Thank you Jesus. Thank you Lord. We praise you Jesus. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது. அது விசாலமா மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது. அது விசாலமா மாற போகுது. நெருக்கமெல்லாம் மாற போகுது. அது விசாலமா மாற போகுது. விசுவாசத்தோட என் நெருக்கமெல்லாம் மாற போகுது. அது விசாலமா yes Lord மாற போகுது. எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது. என் துதி நேரம் அதிகமாகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது. என் துதி நேரம் அதிகமாகுது. ஜெப நேரம் அதிகமாகுது. என் துதி நேரம் அதிகமா அக்கினியா அக்கினியா மாற போகுது. வாழ்க்கை வல்லமையா மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் கவலை எல்லாம் மாற போகுது. என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது. என் அழுகை எல்லாம் மாற போகுது. அது ஆனந்தமாய் மாற போகுது. என் கவலை எல்லாம் மாற போகுது. என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது. என் அழுகை எல்லாம் மாற போகுது. அது ஆனந்தமாய் மாற போகுது. மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமை. என் ஜெப நேரம் என் ஜெப நேரம் அதிகமாகுது. என் துதி நேரம் அதிகமாகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது. என் துதி நேரம் அதிகமாகுது. உண்மையா சொல்லுவோமா? என் ஜெப நேரம் அதிகமாகுது. எஸ் லார்ட். என் துதி நேரம் அதிகமாகுது.
போகுது. வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. Yes Lord, எல்லாம் மாறும் அப்பா. உம்முடைய வல்லமையினால எல்லாம் மாறும் இயேசுவே. Yes Jesus, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. ஆமா ஆண்டவரே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஜெயத்தை கொடுப்பவர் அப்பா, நீர் ஜெயத்தை கொடுப்பவர் இயேசுவே. இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We gonna exalt your name, Lord. நீர் துதிக்கு பாத்திரர், நீர் துதிக்கு பாத்திரர் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் அற்புதங்கள் செய்பவர் ஆண்டவரே, அதிசயங்கள் செய்பவர் அப்பா. என் வாழ்க்கை மாற முடியாதுன்னு யார் சொன்னாலும் ஆண்டவரே, அதை மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. We love you Jesus, we praise you Lord. Thank you Jesus. அவரை உயர்த்த போகிறோம், கரங்களை உயர்த்த அவரை உயர்த்த போகிறோம். We gonna lift his name high. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உமை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும்
சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. எஸ் லார்ட், நீர் பெரியவர். இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை அப்பா, உம்மை போல யாரும் இல்லை தேவனே. நீர் பெரியவர். Yes, yes Lord, yes, you are doing miraculous thing in our life, Lord. நீர் அதிசயங்கள் செய்பவர் அப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயமானவருக்கு சொல்ல சொல்ல நீர் அதிசய கிருபைகளை செய்பவர் அப்பா. எஸ், நீர் பெரியவர் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. எஸ் ஆண்டவரே, எங்க லைஃப்ல அப்பா யாரும் முடியாதுன்னு சொன்னாலும் அப்பா, நீர் வந்தால் எல்லாம் சூழ்நிலைகளும் மாறும், முடியாத காரியங்கள் சாத்தியமாகும். இயேசுவே, ஓ நீர் வந்தால் எல்லாம் நடக்கும், நிறைவே எங்க வாழ்க்கையில வாரும். நீரே நிறைவான தேவன். இயேசுவே, thank you Jesus. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. எஸ் ஜீசஸ், எங்கள் இயேசுவே, முடியாததும் சாத்தியம். நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே இயேசுவே, நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இயேசுவே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். ஓ நீர் வந்தால் இயேசுவே, நீர் வந்தால், எஸ் நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் அப்பா. முடியாததும் சாத்தியம். நீர் வந்தால் இயேசுவே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். ஓ நீர் வந்தால் என்று சொல்லும் அறிக்கை சொல்லுமா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் அப்பா. எஸ், நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் ஆவியானவரே. எஸ் ஜீசஸ், முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். இயேசுவே, முடியாததும் சாத்தியமாகும் அப்பா. இயேசுவே,
நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நீர் வேண்டுமே, நீர் போதுமே நிறைவே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே இயேசுவே. We praise you Holy Spirit. ஓ நிறைவான தேவனே, எங்க வாழ்க்கையில வாரும் அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் இயேசுவே, நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் ஆவியானவரே. ஆவியானவருக்கு இந்த இடத்தை கொடுப்போமா? Let the Holy Spirit move. Let the Holy Spirit talk to us. Let the Holy Spirit fill us. ஓ ஆவியானவரே, எங்களை நிரப்பும் ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கை மாற எங்களை நிரப்பும் ஆவியானவரே. ஓ இந்த நேரத்தை சமூகத்தில் கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஓ you take control Holy Spirit. ஆவியானவர் நம் இருதயங்களை அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை ஒப்பு கொடுப்போமா? தேவனே அப்பா, உங்க சமூகத்தில் நாங்கள் சரணடைகிறோம் கர்த்தாவே. நீர் வாரும் அப்பா, நீர் வாரும் ஆண்டவரே, நீர் ஆட்கொள்ளும் இயேசுவே, நீர் ஆட்கொள்ளும் இயேசுவே, நீர் ஆட்கொள்ளும் இயேசுவே. எங்கள் வாழ்க்கை மாற, எங்கள் சூழ்நிலைகள் மாறப்பா. உங்க சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் ஆவியானவர், உங்க சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் இயேசுவே. நீர் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளும் ஆவியானவர், நீர் ஆட்கொள்ளும் இயேசுவே, நீர் ஆட்கொள்ளும் இயேசுவே. உங்க சமூகத்தில் எங்களை படைக்கிறோம், உங்க சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் அப்பா. எங்களை பயன்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பயன்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பயன்படுத்தும் ஆவியானவரே, எங்களை நிரப்பும் ஆவியானவரே. ஓ விடுதலை தேவை உள்ளவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக, அற்புதம் தேவை உள்ளவர்களுக்கு அற்புதம் கிடைப்பதாக, உயர்வு தேவை உள்ளவர்களுக்கு உயர்வு கிடைப்பதாக. இயேசுவே, உங்க சமூகத்தில் நாங்கள் எங்களை படைக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். We thank you Holy Spirit, we thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. முற்றிலும் கர்த்தாவை உங்க சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆட்கொள்ளுங்க ஆவியானவர், நீங்க ஆளுகை செய்யுங்க. We surrender into your hands, Lord. We surrender our life into your hands, Lord. We surrender our work in your life, for our education, our family, and ஒவ்வொன்றும் அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை உங்க சமூகத்தில் வைக்கிறோம்.
வேலைகளை, படிப்புகளை அப்பா, உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற ஊழியத்தை அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க பயன்படுத்துங்க இயேசுவே. We thank you Holy Spirit. We thank பிரசன்ன அளவில்லாமல் இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்தில் வணக்கமாய் விழுந்து ஆராதனை செய்கிறார்கள். ஆமென். பூமியில தாவீது ஆராதனை செய்தார். ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்தில் ஜூபால் என்றவர் இந்த சுரமண்டலத்தை கண்டுபிடித்து தேவனை ஆராதனை செய்து கொண்டார். ஆமென். இப்பொழுது சுரமண்டலம் எங்கெல்லாம் வாசிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அவர் 28ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் தம்புருவோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். தம்புருவோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகை, நாங்கள் பூரிகையும் கொண்டு வந்திருக்கிறோம். பூரிகைகள்னா எக்காலத்தோடும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் எருசலேமில் இருக்கிற ஆலயத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அவர்களுடைய சத்துருக்களை தேவன் சிதறடிக்க செய்தார். அவர்களுடைய சத்துருக்கள் என்ன ஆனாங்கன்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்றைக்கு உங்க இடத்திற்கு சுரமண்டலம் வந்திருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய சத்துருக்களுக்கு நீங்க போய் யுத்தம் பண்ண தேவையில்லை, அவர்களே வெட்டி கொண்டு சாவார்கள். ஸோ அதனால 27 ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பெராக்காவிலே கூடி வர செய்து அவர்கள் நன்றி செலுத்தி சத்துரு கொள்ளையடித்ததை நீங்கள் கொள்ளையிடும்படிக்கு அவர்கள் அல்ல 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 அவனுடைய உடைமைகளையும் உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனா பாருங்க, அதையும் சேர்த்து நீங்க கொள்ளையடிக்க போறீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாள் பெராக்கா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாள் பெராக்கா? பெராக்கானா என்ன தெரியுமா? உங்களுடைய சத்துருக்கள் அவங்களே வெட்டி கொண்டு செத்தார்கள். நீங்க அவங்களுடைய உடைமைகளை, அவங்க இருக்கிற கேம்புக்குள்ள போயிட்டு அவனுடைய உடைமைகளை நீங்க எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறீங்க. உங்களோட மாத்திரம் இல்ல, அவனோடதையும் சேர்த்து கொள்ளை அடிக்க போகிறோம். ஆமென். பெராக்கா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெராக்கா. டுடே இஸ் த பெராக்கா. ஏன்னா அவர்கள் சுரமண்டலத்தோடும் எக்காலங்களோடும் தேவனை ஆராதித்தார்கள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெராக்காவை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஹீப்ரூல ஒரு பாடலை உங்களுக்கு நான் கற்று தர போகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு ஹீப்ரூல பாடணும்னு ஆசையா இருக்கு? ஆசையா இருக்கா? பாடலாமா? ஆம் இஸ்ராயல் ஹாய் அப்படின்னா இஸ்ரவேல் ஜீவிக்கிறது. சொல்லுங்க, ஆம் இஸ்ராயல் ஹாய். இஸ்ரவேல் ஜீவிக்கிறதா? இஸ்ரவேல் ஜீவிக்கிறதா? அந்த நாட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால அங்கே ஜீவிக்கிறது. ஆமென். யெஷுவா ஹாய் அப்படின்னா இயேசு ஜீவிக்கிறாரா? அவர் ஜீவிக்கிறபடினால் நாம் பிழைத்திருக்கிறோம். ஆமென். ஓதா அவீனு ஹாய் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். பரலோக பிதா ஜீவிக்கிறாரா? ஆமென். இந்த 3 வார்த்தையை தான் நம்ம திரும்ப திரும்ப பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆம் இஸ்ராயல் ஹாய், ஓதா அவீனு ஹாய், யெஷுவா ஹாய். ஹாய் அப்படின்னா ஜீவன் அர்த்தம், லைஃப் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்கள் சாத்தானை உங்கள் காலின் கீழே போட்டாராம். எங்க இருக்கான் உங்க சாத்தான்? உங்க கால் கீழே இருக்கிறான். இப்ப அவனை அப்படியே விட்டுடலாமா? என்ன பண்ணலாம்? அவனை நசுக்கி பாதாளத்துக்கு தள்ள போகிறோம். 10 தலைமுறைக்கும் அவன் எழும்ப கூடாது. ஹல்லேலூயா. இப்ப ஹாய் ஜீவன் வரும்போது நம்ம நசுக்கிற அவன் கீழே போனோம். மரணம், அவனே வெட்டுண்டுவனா செத்து போனவனா இருக்கிறான், அவனை மிதித்து தள்ள போகிறோம். ஆமென். ஹாய் சொல்லும் போது நீங்க ஹே சொல்ல போறீங்க என்னோட கூட சேர்ந்து. ஹல்லேலூயா. விளங்குனவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹாய் சொல்லும் போது என்ன சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு குதித்து எழும்பி ஒரு ஹே சொல்ல போறோம். ஆமென். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹே எப்படி சொல்ல போறோம்? ஹே அப்படி சொல்ல போறோம்.
சாத்தான் காலுக்குள்ள இருக்கணும் நம்ம நசுக்கலையே. ஹalleluya ஹalleluya. இப்போ ஹாய் ஹாய்னு கேட்டுச்சா பாட்டுல? இது ஒரு ட்ரையல் வச்சுக்கலாம். ஹாய் ஹாய் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் பேர் சொன்னீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹே அப்படி சொல்லல அவன் உங்களுடைய தலைமுறைக்கும் வரவே கூடாது. 1000 தலைமுறைக்கும் அவன் எழும்பவே கூடாது. ஹalleluya. குதித்தெழும்பி சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் கொடுத்தபடினால் அவனை நசுக்கி பாதாளத்துக்கு ஒரேடியா தள்ளிடணும். ஆமென் ஆமென். ஒன் மோர் டைம் போலாமா? I'm
சாத்தானை கர்த்தர் உங்கள் காலின் கீழ் போட்டு விட்டார். ஆமென். சாத்தானை உங்கள் காலின் கீழ் போட்டு விட்டார். அவர் நாமம் மேலான நாமம். சொல்லுங்க, அவர் நாமம் மேலான நாமம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மளில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு விஷயம் பண்ணாங்க, அவரை ஆடி பாடி துதித்தாங்க. நாம் இப்ப பலவான கட்ட போகிறோம். ஆமென். தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி பலவானுடைய உடைமைகளை நாம் சுதந்திரிக்க போகிறபடினால அவனை கர்த்தருடைய கரத்திற்கு கட்டளை கொடுத்து கட்டும்படிக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும்
அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. இந்த நாளை கர்த்தர் தந்திட்டார். இந்த நாளை கர்த்தர் தந்திட்டார். பலவானை கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது. கட்டுங்க கட்டுங்க, பலவானை கட்டுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ரீகா பா 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 பா, ரீதா ரா பா 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 பா, சந்தா ரா பா 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 பா. கர்த்தர் கட்டுவீராக, பலவானை கட்டுவீராக, பலவானை கர்த்தர் கட்டுவீராக. அவனுடைய உடைமைகளை நாங்கள் கொள்ளையடிக்கிறோம். ரீகா பா பா பா, பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரீதா ரா பா 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 பா, ரீகா பா 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 பா, சந்தா ரா பா 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 பா, ரியாந்தரா பா 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 பா, ரியாந்தரா பா 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 பா, ரியாந்தரா பா 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 பா, ரியாந்தரா பா பா பா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ரியாந்தரா பா 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 பா, ஓலா பா பா சந்தரா பா 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 பா, கா பா பா பா, ரியாந்தரா பா 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 பா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும்.
எக்காலங்களை ஊதப்போகிறோம். 7 எக்காலங்களை ஊதப்போகிறோம். 1 to 6 முறை நாங்கள் எக்காலம் ஊதும் பொழுது நீங்க உங்க இருதயத்திலிருந்து ஜெபிக்க போறீங்க. அன்னாள் ஜெபித்தது போல ஜெபிக்க போறீங்க. அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். கர்த்தர் அவளுடைய கொம்பை உயர பண்ணினார். நீங்களும் அப்படி ஜெபிங்க. இந்த நாளை தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக பிரகடனப்படுத்துகிறார். நீங்க ஜெயமுள்ளவர்களா இந்த கேட்ட விட்டு வெளில போறீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லாவற்றையும் கர்த்தர் கேன்சல் பண்ணி போட போகிறார். இந்த நாள்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெப நிலைமையில அந்நிய பாஷையோடு நாங்கள் எக்காலங்களை ஊதும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. 7வது முறை எக்காலம் ஊதப்படும் பொழுது நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க. அன்றைக்கு யோசுவா ஆர்ப்பரித்தது போல நீங்க ஆர்ப்பரித்து உங்களுக்கு முன்னாக இருக்கிற எரிகோ கோட்டையை இடித்து தள்ள போறீங்க. முன்னேறி செல்ல போறீங்க. முன்னேறி செல்ல போறீங்க. நீங்க ஒரு கடைசி ஒரு எல்லையில வந்து நின்னு இதுக்கு மேல எனக்கு வழியே இல்ல ஆண்டவரே, நான் எப்படி முன்னேறி போவேன்ற ஒரு பாயிண்ட்ல நிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த எரிகோ கோட்டையை இடித்து தள்ள போகிறார். நீங்க முன்னேறி செல்ல போறீங்க. உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க. 7வது முறை எக்காலம் ஊதும் பொழுது நீங்க ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்ப எல்லாரும் ஜெபத்தோடு இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாம் எக்காலம். அவர் ஆதியிலே முதலாம் நாளில் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். அவர் உருவாக்கும் தேவன். உங்களுக்காக புதிய காரியத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். இல்லாதவைகளிலிருந்து அழைக்கிறார், உருவாக்கி கொடுக்கிறார். 2ஆம் எக்காலம். அவர் 2ஆம் நாளில் உன்னில் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார். உன்னில் இருக்கும் இருளை நீக்குகிறார். உன்னுடைய வியாதி நீங்கிற்று, வறுமை நீங்கிற்று, நித்திய வெளிச்சம் உதித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய சாபத்தை நீக்கினார். அவருடைய இரத்தத்தினால உன்னுடைய பாவத்தை நீக்கினார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆம் எக்காலம். அவர் 3ஆம் நாளில் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தது போல அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுப்புகிறார். உயிர் அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயிர் அடைவீர்கள், உயிர் அடைவீர்கள். 4ஆம் எக்காலம். சொல்றாங்க. தேவன் சொல்லுகிறார், இது மனுஷரால கூடாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அவர் உனக்காக கல்லறையை புரட்டுகிறார். உன் பெயரை சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை மருத்துவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், மனுஷர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். தேவன் இன்றைக்கு உனக்கு வாக்குரைக்கிறார், எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அதிசயங்களை காண்பாய். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் எக்காலம். ஆரோனே, உன் கொம்பை குளிர்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பூ பூத்து காய் காய்த்து வாதுமை கொட்டைகளை கொடுக்கும். அது வாதுமை பழங்களை கொடுக்கும். ஆரோனே, நீ காய்ந்து போன கட்டை அல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அலங்காரமான மாளிகையாய் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய்.
நடத்தப்படுவாய். 6ஆம் எக்காலம். அவர் 6ஆம் நாளில் மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை அனுப்பினார். அவன் ஜீவாத்துமாவானான். ரூஹ் ஹதோஷ், ரூஹ் ஹதோஷ். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். வனாந்திரத்துல வெட்டுங்கள் வாய்க்காலை, அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம 7ஆம் எக்காலத்தை ஊத போகிறோம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பரிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் 7ஆம் எக்காலம். பெற்றுக்கொள்ளுங்க. தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் தண்ணீர்களை உடைக்கிறது போல பால் பராசம் என்னும் நாமத்தை கொண்டு தடைகளை உடைக்கிறார். அவர் பால் பராசம் என்னும் நாமத்தை கொண்டு தடைகளை உடைத்தெறிகிறார். வெற்றி, வெற்றி, வெற்றி. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஜெயம், ஜெயம், ஜெயம். விடுவிக்கப்பட்டாய், மீட்கப்பட்டாய், ஆனந்த களிப்போடு திரும்புவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடுவிக்கப்பட்டாய், மீட்கப்பட்டாய். ஜெயம் பெறுங்கள். மேற்கொள்ளுகிறவர்களாய் ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள். இதோ முன்னேறி செல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு முன்பாக இல்லாத இடத்துல உனக்கு பாதையை உருவாக்கி முன்னேறி செல்லும்படிக்கு அவர் கோணலானவைகளை சேவையாக்குகிறார். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. தடைகளை உடைத்தெறிங்க, தடைகளை உடைத்தெறிங்க. ஜெயம், ஜெயம், ஜெயம் உண்டானது, ஜெயம் உண்டானது, ஜெயம் உண்டானது, ஜெயம் உண்டானது. எல்லாரும் வானத்திற்கு நேரா கரங்களை உயர்த்தி பிடிக்க போறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதா பிடிக்க போறோம். நம்பர் 8 என்றால் புதிய துவக்கம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை. என்னாகமம் 6:24-25 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். மகிமையின் மேல் மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவரேகா அடோனாய் வைஷ்மரேகா Yair Adonai panav alecha vehunecha Isa Adonai panav alecha veshem lecha shalom. சபையார் சேர்ந்து ஆமென் என்று பாடலாமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் விசுவாசத்தோடு
கிருபையை போர்த்துகிறார். சேர்ந்து பாடலாமா? יברכך אדוני וישמרך, יאר אדוני פניו עליך ויגונך, יישא אדוני פניו עליך ושם לך ஷலோம். கர்த்தர் தமது வார்த்தையினால் சொன்னதை அவருடைய கரங்களினால் நிறைவேற்றுவாராக. ஜெயம் பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம். சுருக்கமாக ஒரு செய்திகளை கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க? என்னுடைய பிரசங்க தலைப்பானது என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதே நம்ம வாழ்க்கையில ஒரு சிறப்பான காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது ஆண்டவர் எவ்விதமாக தன் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை அந்த அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் தான் ஃபாதர் பிரக்மான் பாடலாக பாடுகிறார். உன் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று இந்த சங்கீதத்தில் தான் ஒவ்வொரு வார்த்தைகளாக எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் தாவீது தேவனோடு தனிப்பட்ட உறவிலே அவரை எவ்விதமாக அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த சங்கீதம் முழுவதும் அவர் எழுதியிருக்கிறதை நாம் இப்பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சத்தமாக வாசிக்கிறவர்களோடு சேர்ந்து நாம் வாசிப்போமாக. தேவனே என்னை காப்பாற்றும், தீமையிலிருந்து என்னை காப்பாற்றும். உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்க மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்குது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். வேதனை பெருக்கும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. கிடைக்கின்றது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு தருகின்றார். ஆமென். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளித்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அளவை காண ஒட்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா.
கைகளை தட்டி ஆண்டவரை சோசரிப்போம். கைகளை தட்டி ஆண்டவரை சோசரிப்போம். பிரியமானவர்களே, தாவீது ஒரு முக்கியமான காரியங்களை அறிந்திருந்தார். தேவனுடைய சமூகத்தில் மட்டும் நான் அவருக்கு பூரணமான பரிபூர்ணமான சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமாக, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது அது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எவ்விதமாக உணர முடியும்? தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் எவ்விதமாக நாம் ஜீவிக்க முடியும்? தேவனுடைய பிரசன்னம் என்றால் அது என்ன அர்த்தம்? அவர் நம் அருகிலே இருப்பதே தேவ பிரசன்னம். அவர் நம் அருகிலே இருப்பதே தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுது நாம் உணர முடியும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் நம் அருகில் இருக்கிறார் என்று. யார் யார் தேவனை அவர் என் அருகில் இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார், என் மத்தியில் இருக்கிறார் என்று உணர்றார்களோ அவர்கள் தேவ பிரசன்னத்தை அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் வெளியே இல்லை. எப்பெல்லாம் 2-3 பேர் கூடி இருக்கிறோமோ, எப்பெல்லாம் அங்க பரிசுத்தம் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் துதி ஆராதனை இருக்கிறதோ, தேவன் அங்க பிரசன்னமாக அருகிலே வந்து நிற்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? இன்று நாம் தேவனை ஆராதித்த போது தேவன் நம் அருகிலே ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் நம் அருகிலே ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 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 அவர் நம்மத்திலே இருப்பதே அது தேவ பிரசன்னம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, தாவீது உணர்ச்சி ரொம்ப உணர்வு உள்ளவர். உணர்ச்சியும், அதாவது ஃபீலிங் அண்ட் இமோஷன் என்று சொல்வார்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து அவர் ரொம்ப உணர்வுள்ள ஆழமான ஒரு மனிதன். ரொம்ப உணர்ந்து தேவனை ஆராதிப்பதில் தேவன் எவ்விதமானவர் என்று ரொம்ப உணர்ச்சி உள்ளவர். இந்த சங்கீதம் முழுவதும் அவர் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுகிறது. தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. அடுத்தது உணர்ச்சி தேவை, உணர்வு தேவை. உணர்ச்சியோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ரொம்ப அதிகமாக ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் அருகில வந்தாவே அவர் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுவார், ரொம்ப எமோஷனல் ஆயிடுவார். அந்த மாதிரி மனுஷன் தான் தாவீதுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நீங்கள் உணர்ச்சி அடைகிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமான ஆளை பார்க்கும் போது, உங்களுக்கு பிடிச்சமான ஆளை பார்க்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். ஹல்லேலூயா. ஒரு ஹாப்பி வரும். அதே போல் சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் ரொம்ப தேவனை உணர்ந்து ஆராதிக்கிறவர். தேவனை உணர்வு பூர்வமாக அவரை தேடுகிற ஒரு மனிதனாக சங்கீதக்காரன் தாவீது இங்கே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய உணர்வுகளை நாம் யாருக்கிட்ட காட்டுறோம்? முக்கியமான ஒரு கேள்வி நான் இடத்துல வைக்கிறேன். நம்முடைய உணர்வுகளை யாரிடத்துல முழு உள்ளத்தோடு நாம் வெளிப்படுத்துகிறோம்? எந்த இடத்துல வந்தால், எந்த இடத்துல நீங்க இருக்கும் போது உங்க உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்துறீங்க? நம் நேசிக்கிறவர்கள், நம்மை புரிஞ்சு இருக்கிறவர்கள் அவரிடத்தில் போய் நம் இருதயத்தை திறந்து நம்ம எல்லா காரியங்களும் சொல்றோம். ஏன்? தாவீது அறிந்திருந்தார், ஆண்டவரிடத்தில் சும்மா சாதாரணமாக போக மாட்டார், உணர்வோடு போகிறதான் இந்த தாவீது. அவருடைய உணர்ச்சிகள் எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிற இடம் தேவனுடைய சமூகம். அவர் என்னெல்லாம் உணர்கிறாரோ அதெல்லாம் அவருடைய தேவனுடைய சமூகத்திலே சொல்கிறார். அதான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே உன் சமூகத்தில் எத்தனை பேரின்பம். நம்முடைய பேரின்பம் எங்க? நம்முடைய மகிழ்ச்சி எங்க? யாரிடத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம்? எந்த இடத்தில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது? யோசித்து பாருங்கள். அநேக நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு மகிழ்ச்சி இருக்குதா? தேவன் சமூகத்திலே சந்தோஷத்தை நாம் உணர்றோமா? தாவீது வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் ரொம்ப உணர்ச்சி உள்ள ஒரு மனிதனாக காணப்படுகிறார். உணர்ச்சி தப்பு அல்ல, ஃபீலிங்கோடு சில பேர் ஆராதிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆராதிக்கும் போது சிலர் பாருங்க ரொம்ப ஃபீலிங்காக ஆராதிப்பாங்க, சிலர் ஃபீலிங்கே இருக்காது. என்னதான் அடி உருட்டினாலும், என்னதான் தட்டினாலும் ஃபீலிங்கே இருக்காது. தேவ பிரசன்னத்தை உணரும் போது ஃபீலிங் வரும்.
உணர்ச்சி வரும். நான் சிலரை பார்த்துருக்கிறேன், ஆராதிக்கும் போது அவங்க முக பாவனை பார்க்கும்போது கடவுளே முன்னுக்கு வந்த மாதிரி, அப்படியே அவங்க ஆண்டவர்கிட்ட கொஞ்சற மாதிரி, ஆண்டவர்கிட்ட அப்படியே ஓடுற மாதிரி, ஒரு 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 அவங்க எதிர்பார்க்குற ஒரு நபர் வந்து முன்னுக்கு நின்ட்டார். உணர்ச்சிகள் எல்லாம் கொட்டுகிறான். அதை ஆராதிப்பது, தேவனுடைய பிரசன்னத்தை அதை அனுபவிப்பது ரொம்ப முக்கியம். சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 14:2. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறேன், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். இல்லை, சங்கீதம் 14:2. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை எப்படி தேடணும்? எப்படி தேடணும்? எப்படி தேடணும்? we are feeling இருக்குதா? எமோஷன் இருக்குதா? ஒரு உற்சாகம் இருக்குதா? ஒரு வாஞ்சை இருக்கிறதா? ஒரு ஏக்கம் இருக்கிறதா? அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. ஏன் தாவீது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் காணப்பட்டான் என்றால், நான் தேவனிடத்தில் அவன் மிகுந்த உணர்ச்சி உள்ள மனிதனாக காணப்பட்டான். உணர்ச்சியோடு தேடுகிற ஒரு மனிதனாக இருப்பதனால தான் அவன் அநேக பாடலையும் எழுதியிருக்கிறான். ஏன்னா தேவனுக்கிட்ட அவன் சாதாரணமாக பழகலை, பயங்கரமான ஒரு உறவுகள் வச்சிருந்தான். உணர்வோடு உணர்ச்சியோடு அவன் தேடுகிறான். இந்த சங்கீதம் 16ஆம் அதிகாரம் வந்து சாதாரணமான ஒரு அதிகாரம் இல்லை. இது என்ன மாதிரி சூழ்நிலையை தாவீது போகிறார் என்றால், ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில், ஒரு நெருக்கமான நேரத்தில், அதாவது சவுல் தாவீதை கொல்லும்படி சேனையோடு புறப்பட்டு தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இவனோ இப்படிப்பட்ட ஒரு நிலவு, உயிரை வாங்கிறதுக்கு ஒருத்தன் வரான், அவனை கொல்றதுக்கு ஒருத்தன் வரான். இந்த சூழ்நிலையில் தான் தாவீது எழுதுகிறார். 1ஆம் வசனத்தை பாருங்கள், அவர் எப்படி எழுதுகிறார். சங்கீதம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தண்ணீரை விழுந்துட்டீங்க, ஒரு குளத்தில் விழுந்துட்டீங்க, நம்ம எப்படி கத்துவோம்? தேவனே என்னை காப்பாற்றும். அப்படியா? இங்க தாவீது அங்க எழுதியிருக்க, தேவனே என்னை காப்பாற்றும். என்ன உணர்வோடு சொல்ற, என்ன ஆபத்தில் மத்தியில் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு அம்மா காலையில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி, பாஸ்டர் தயவாக ப்ரே பண்ணுங்க, நான் நேசித்த ஒரு நபர் சனிக்கிழமை அட்மிட் பண்ணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக சீரியஸான ஒரு நிலையில் இருக்கிறாங்க, ஐசியூவில் வச்சுட்டாங்க, பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க. உணர்வோடு உணர்ச்சியோடு கண்ணீரோடு அந்த சத்தத்தை கேட்டேன். ஏன்? அவ்வளோ பெரிய நெருக்கத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய அழுத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அன்பானவர்களே, நீங்கள் என்ன சூழ்நிலை வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் அழுத்தத்தில் வந்திருக்கலாம், கஷ்டத்தில் வந்திருக்கலாம், பாரத்தில் வந்திருக்கலாம், ஏதோ ஆபத்தில் இருக்கலாம், எல்லாமே முடிச்சு என்னால் இனி வேற ஒன்றுமில்லை அப்படி இருக்கிறவங்க அன்பானவர்களே, நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? நீங்கள் எப்படி ஆண்டவரை கூப்பிடணும்? அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறா, நான் மனுஷனை நம்பல, என் பலத்தை நம்பல, என் சூழ்நிலையை நம்பல, உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இடுகிறார். ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இடுகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜெபம் இவர் செய்கின்றார் பாருங்க பிரியமானவர்களே. உணர்வோடு கர்த்தரை தேடுகிறதை இங்கே பார்க்கின்றோம். காரணம், அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அப்போ முதல் காரியம் நாம் பார்க்கின்றோம், தாவீது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை, பாதுகாப்பை, வழிகாட்டியை தேடுகிறார். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் தாவீது இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவராக இருக்கிறார்? அவர் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை வாயை திறந்து சொல்றாரு. ஆண்டவரே நான் உண்மையை நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றாரு. என்னை காப்பாத்துங்க என்று
உள்ள ஆழத்திலிருந்து கதறாருன்னா அவர் உயிரை பறிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆபத்துக்கள் வருகிறது. அந்த நிலையில் இருக்கிற மனுஷனுடைய ஜபம் வேற, அந்த நிலையில் இருக்கிற மனுஷனோட துதி வேற, அந்த மனுஷனுடைய நிலையில் இருக்கிறவனுடைய தேடுதல் வேற. அதனால அவன் அப்படியாக ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்ல, தாவீது இந்த மாதிரி சூழ்நிலை கூட அவன் மனம் கலங்காமல் தேவன் என் நித்திய நம்பிக்கையா இருக்கிறார் என்று சொல்கிறாமே. அவன் மனம் கலங்காமல், எவ்வளோ சிக்கல் இருக்கிறது, அவைகள் மத்தியில் கூட அவர் சொல்கிறார், தேவனே என் நித்திய நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை நம்பி போறீங்களா? ஏமாந்துருவீங்க. மனிதன் இன்னைக்கு நம்ம கூட நிற்பாங்க, கொஞ்ச நாள் சென்று நம்ம கூட தூரத்தில் நிற்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறா, எனக்கு நித்திய நம்பிக்கை தேவன் நீதான் என்று சொல்கிறார். எனக்கு நித்திய நித்திய நித்தியமாக ஆமென் நம்பிக்கை ஒன்று இருக்குமானா அது தேவன் தான் என்று சொல்லி நித்திய அடைக்கலமும் நித்திய பாதுகாப்பும் நித்திய நம்பிக்கையா இருக்கிறீர் என்று அவன் தேவனை நோக்கி உணர்வுகளை குட்டி தீர்க்கிறான். தேவன் சமூகத்தில் வரும்போது பிரியமானவர்களே, உணர்வோடு தேவனை தேடுவது தேவன் மிக மிக எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம் இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அக்காலத்திலே அந்நிய தேவர்களை அநேக ஓடி நாடி ஓடினார்கள், விக்கிரங்களையும் பலிகளையும் செலுத்தினார்கள் என்று அந்த வசனத்தில் வருகிறது. அப்போ தாவீது வாழ்ந்த நாட்களிலே அக்காலத்திலே அநேகர் அந்நிய தேவர்களை நாடி தேடி ஓடினார்கள். ஆனால் அவர் சொல்கிறோம், நான் ஓட மாட்டேன், நீரே என் தேவன் சொல்றாரு. சில நேரத்தில் கஷ்ட நேரத்தில் சூழ்நிலை மாறும் போது நம்ம எங்கே போகிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, அங்கே போய் பாருங்க, இங்கே போய் பாருங்கன்னு. சில கிறிஸ்தவங்க இப்படி தடுமாறி போகிறாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று சொல்லி நெருக்கடி மத்தியிலே நாம் தேவனை விட்டு ஒருவேளை வேறு இடத்தில் நம் நம்பிக்கை வைக்கின்றோமா? ஆனால் இங்கே தாவீது சொல்கிறா, அந்நியர்கள் அவர்கள் விக்கிரங்களுக்கும் அவர்கள் பலிகள் செலுத்தினார்கள், ஆனால் நானோ என் தேவனையே ஆராதிப்பேன், நானும் என் தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என் சூழ்நிலை எல்லாம் அவர்கள் எதையோ தேடட்டும், எதையோ தொழுது கொள்ளட்டும், ஆனால் நானோ கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன். இதன் தாவீதுடைய வாழ்க்கையில் இரண்டாவது காரியத்தை இரண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம். என் நெஞ்சமே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் நெஞ்சமே. அவர் என்ன சொல்ற? என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரே என் ஆண்டவரா இருக்கிறீர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்களை என்ன நம்பட்டும், ஆனால் நான் என் நெஞ்சமே, என் மனதே, என் ஆத்மாவே, என் உள்ளமே கர்த்தரை பார்த்து சொல்லு, நீரே என் ஆண்டவர் என்று. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் நாம் பார்க்கின்றோம். தாவீது அங்கே என்ன சொல்கிறார்? முக்கியமான காரியத்தை தாவீது சொல்கிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்கிறது. அங்கே சொல்கிறார், கர்த்தர் தான் என் பங்காக இருக்கிறார், என் பொக்கிஷமாக இருக்கிறார், என் ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அக்காலத்தில் அநேகர் அவங்களுடைய நம்பிக்கை அவங்க நிலத்து மேலே, சொத்து மேலே, பொக்கிஷம் மேலே, அவங்க என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்களோ அது மேலே நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆனால் தாவீது சொல்கிறா, என் பொக்கிஷமோ கர்த்தர், என் ஆசீர்வாதமோ கர்த்தர், எனக்கு ஒரு பங்கு இருக்குமானால் அது கர்த்தர் தவிர வேற யாரும் இல்லைன்றார். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொந்த பலத்தை நம்பி இன்னைக்கு இருக்கலாம். நிறைய சொத்து இருக்கு பாஸ்டர், பேங்க்ல நிறைய காசு இருக்கு, என்னை சுற்றி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. மனிதர்கள் காற்றை போல இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு காண போயிடுவாங்க. அதான் மனிதர்களுடைய நிலைமை. அது தாவீதுக்கு நன்றாக தெரியும். அதான் நீங்க சொல்கிறா, என் தேவன் என் பொக்கிஷம். 5ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான பங்கு எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னென்னத்தையும் நம்பி இருந்தாங்க. ஆம் பிரியமானவர்களே, தாவீது எல்லாவற்றையும் இழந்து விட்டு சத்துருக்கள் தேடி வருதுனால அவன் தனி மனிதன் ஆகிட்டான். அநேக வேளையில் நம்ம வாழ்க்கையில் தனி மனிதனாக நிற்கும் போது, எல்லாமே நம்ம மத்தியில் இல்லாத போது, ஆண்டவர் பொக்கிஷமாக இருப்பார், ஆண்டவர் தான் நம்மளுடைய சொத்தாக இருப்பார், ஆண்டவர் தான் நம்ம எல்லாம் இருப்பார். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய காரியங்கள் வேறு இடத்துல செல்லும் போது நமக்கு உறவுகள் வரலாம், நமக்கு பொக்கிஷம் கூட வரலாம், நம்முடைய காரியங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். நம் இருதயம் தேவன் மேலே இருக்கிறதா, நம்முடைய பொக்கிஷம் மேலே மாறுகிறதா?
இங்கே தாவீது சொல்கிறா, அவங்க என்னென்ன நிலத்தெல்லாம் வச்சு, அந்த காலத்து யூதர்கள், அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு நிலம் எல்லாம் அவங்களுக்கு பொக்கிஷமாக இருந்தது. அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே நிற்கும் போது ஒன்றே ஒன்று தான் பொக்கிஷம், ஆண்டவர் தான். அதான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாரு, எனக்கு முன்பதாக பொக்கிஷம் இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, உணர்வுகள் அல்ல, கர்த்தரை என் முன்பதாக நிறுத்துகிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார்? இல்லை நீங்கள் ஆண்டவருக்கு முன்னுக்கு இருக்கீங்களா? நீங்கள் அநேகர் ஏன் பிரச்சனை வருதுன்னா ஆண்டவருக்கு முன்னுக்கு ஓடிடுது, ஆண்டவரை தாண்டி முன்னுக்கு ஓடிடுறது, சொந்தமாக போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் தான் கடவுளை தேடுகிறது. ஆனால் தாவீது சொல்கிறா, அதான் 11 வசனம் பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்றா. இங்கிலீஷில் பாருங்க அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்து நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஆலோசனை தரும் தகப்பனே. இந்த பாடல் சொல்லுது, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வம். இந்த பாடல் எழுதி அப்படியே எழுதிட்டார். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு ஆலோசனை கிடைக்கின்றது, நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதான் அவர் சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. கொஞ்சம் அல்ல, பாதி அல்ல, பூரணமான அன்பு, பூரணமான சந்தோஷம். எத்தனை பேர் பூரணமான சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க? ஃபுல்லா பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம ஹாலிடேக்கு போவோம். அந்த ஹாலிடேக்கு போயிட்டு வந்தோடனே நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி ஹாலிடே நான் போனதே இல்லைங்க, ஐ ரியலி ஃபுல்லி என்ஜாய் மை லைஃப். எத்தனை பேர் சில நேரத்தில் சில இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தோன்னே திரும்ப அங்கே போகணும்னு நம்மளுக்கு என்ன வரும்? ஏன் சொல்லுங்கள், அந்த இடத்துல போய் ஒரு பூரணமான சந்தோஷத்தை அடைஞ்சிட்டோம். வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்துல பார்த்ததுனால திரும்ப வந்து 4 பேரை கூட்டிகிட்டு போவோம். வா, அங்கே நான் வந்து கண்ட சந்தோஷம் ரியலி அந்த இடம் என்மாயோ ரொம்ப பூர்ணம், அந்த இடத்துல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த பார்த்ததில்ல, அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சேன்னு சொல்லி திரும்ப வந்து அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை அடைஞ்சதுனால திரும்ப நம் இருதயம் அங்கே போகும். அதே போல் தேவன் சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தை அவருடைய சமூகத்தில் நீங்கள் அடைந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் திரும்ப இங்கே தான் வருவோம், திரும்ப இங்கே தான் வருவோம், திரும்ப இங்கே தான் வருவோம். பல நாட்டுக்கு தேவன் போக கிருபை செய்தார். எனக்கு பிடிச்சமான நாடு சுவிட்சர்லாந்து. அருமையான தேசம், வார்த்தையில சொல்ல இன்பமான இடம், மகிழ்ச்சியான இடம், அமைதியான இடம், சுத்தமான இடம், அழகான இடம். பரலோகத்தில் குட்டி பரலோகம் பூமியில் ஒன்று இருக்குது, அந்த இடம் தான். அதை நினச்சி அந்த என்ன போயிட்டு வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு வச்சா போயிடுவேன். ஏன் சொல்லுங்கள், அங்கே பூர்ணமான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன். அதனால் திரும்ப அங்கே போக சொல்லுது, திரும்ப அங்கே போக ஏங்குகிறது. அதே போல் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம் உங்களுக்கு பூர்ணமான, நமக்கு பூர்ணமான ஒரு இடமா இருக்குதா? ஒரு ஆள் 2 ஆள் தான் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் இல்லை. ஒரு உணர்ச்சியை காட்டுங்க, அது உணர்ச்சி காட்டணும். பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்படி இருக்காதுங்க, சந்தோஷத்தை காட்டுங்க, உற்சாகம் காட்டுங்க, ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் இந்த பெந்தகோஸ்து ஒரு காலத்தில் வைப்ரண்டாக இருந்தது, அப்படி அப்படியே குறைஞ்சிருச்சு. இடையில அரைச்சும் அல்லேலூயான்னு சொன்னால் எல்லாம் திரும்பி பார்க்குறது. ஏன் நான் புதுசாக ஒருத்தன் சத்தம் போடுறாங்க, இவரு நான் அல்லேலூயான்னு சொல்கிறாரு, கை தட்டுறாரு, நமக்கு ஒரு என்னமோ எலர்ஜிக் மாதிரி. அவங்க என்னமோ புதுசாக பண்ணிட்டாங்கன்னு. புதுசாக பண்ணலை, அவங்க தேவனை அனுபவிக்கிறாங்க. தேவனை ருசித்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கதையை பல வருஷம் முன்னுக்கு கேட்டேன். ஒரு சபையில் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் வந்து அல்லேலூயான்னு கத்துவாங்களாம். எல்லாரும் அவளை பார்ப்பாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு அங்கிள் வந்து சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயான்னு பாஸ்டர் ரவி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவரை நினைப்பாங்க ஒரு அவருக்கு பைத்தியம் போல. இல்லை பிரியமானவர்களே, அவங்களுக்குள்ள இருக்கிற பைத்திய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஒரு பைத்தியமான சந்தோஷம். பைத்தியக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? அவன் எதை குறித்தும் கவலைப்பட்டான், சொந்தமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான்.
என்னதான் நடந்தாலும் டோன்ட் கேர். தேவன் ஒரு இன்பமான ஒரு உலகத்தில் இருக்கிறாரு. அதான் தேவனை அனுபவிக்கிற ஒரு பிரசன்னம். அன்பானவர்களே, இந்த ட்ரக் அடிக்டட் பீப்புளை பார்த்துருக்கீங்களா? அந்த போதை மருந்து எடுக்கிறவங்க, அவங்க இந்த ட்ரக் போதை மருந்து எடுத்தோடனே எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? இன்பத்தில் இருப்பாங்க. ஏதோ ஒரு இன்பம் உள்ளுக்கு போச்சு, ஏதோ ஒரு காரியம் உள்ளுக்கு இறங்கினோன்னே அப்படியே அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் உள்ளுக்கு பண்ணோம். ஏன் சொல்ல போயிடுச்சு ஒன்று. ஏன் அவங்க அந்த பூர்ணமான சந்தோஷத்தில் போட்டாங்க? இதான் பூர்ணமான சந்தோஷம். அவங்களுக்கு ட்ராக் பூந்தோன்னே பூர்ணமான சந்தோஷத்தில் பூந்துருவாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் தெரியுமா? வேற உலகத்துக்கு போயிட்டாங்க. கிறிஸ்தவர்களே, நீங்கள் அந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பூர்ணமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. எப்பொழுது நம்ம உள்ளத்திலிருந்து அந்த உலகம் எடுக்கப்படுகிறதோ, உலகத்து மேலே இருக்கிற நேசம் எடுக்கப்படுகிறதோ, உலகத்தில் இருக்கிற காரியம் உங்களை மகிழ்ச்சி படுத்துகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. இது முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும், தேவனுடைய இடத்தை காட்டிலும் வேற இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குமானா தேவனுடைய அன்பு நம்மகிட்ட இல்லை. ஆலயத்தில் புகுந்தோன்னே நீங்க வேற உலகத்துக்கு போயிடணும். பக்கத்தில் என்ன நடக்குது டோன்ட் கேர். மற்றவங்க என்ன பண்ண டோன்ட் ஐம் அண்ட் காட். ஹல்லேலூயா. என்ன என் அருகில் இருக்கின்றார். என் உணர்ச்சியோடு நான் அவரை ஆராதிப்பேன், உணர்ச்சியோடு அவரை துதிப்பேன். எனக்கு அவர் தான் வேண்டும். அதான் சொல்கிறார், என் கண்கள் முன்பதாக உம்மை வைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எப்படி ஒரு போதையில் இருக்கிறவர்கள் வேற உலகத்துக்கு போகிறாங்களோ, அவங்க வேற விதமான இன்பம் அவங்களுக்குள்ள அப்படியே கிரியை செய்யுதோ, அதே போல கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குமானா பூர்ணமான சந்தோஷம். ஹல்லேலூயா. வெளியே என்ன நடந்தாலும் கவலை இல்லை, வெளியே எப்படி சூழ்நிலை இருந்தாலும் அவங்க கவலையா பட மாட்டாங்க. ஏன்? உள்ளுக்கு போதை இருக்கு, உள்ளுக்கு அது வேலை செய்யுது. அதனால் அவங்க என்ஜாயாக இருப்பாங்க. ஆள் என்ன சொன்னாலும் சொரணம் இருக்காது. தண்ணிக்கு சாராயம் குடிக்கணும்னு அப்படி தான், என்ன தான் சொல்லுங்கள், எதை தான் திட்டுங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்று இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பூர்ணமான சந்தோஷம் சமாதானம் உள்ளத்தில் இருக்கும் என்றால் வெளியே என்ன நினச்சாலும் பயப்படுறது, கவலைப்பட தேவையில்லை. சபைக்குள்ளே வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னது? ஹல்லேலூயா. ஒரு பாடல் ஃபாதர் பாடினார், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன், களி கூறுவேன், களி கூறுவேன், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் தேவனுடைய உலகத்துக்கு போயிடணும். தாவீது சொல்கிறார், உன் சமூகத்தில் எத்தனை பேர் இன்பம் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் நானும் அனுபவிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். ஆசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தாவீது இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் அறிந்திருந்தார் அவருடைய ஃபீலிங்கை, அவருடைய இமோஷனை தேவன் சமூகத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தேவன் சமூகத்தில் தான் அவர் உணர்வுகளை கொட்டுறாரு, உணர்வுகளை காட்டுறாரு, வாயில எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன ஃபீலிங் பண்றாரோ மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றோம், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆண்டவரே. நம்ம எப்போதும் என்ன சொல்லுவோம், நான் கவலையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் கண்ணீரோடு இருக்கிறேன் ஆண்டவரே, கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவரே. நான் தாவீது சொல்லுறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கின்றேன், உன் சமூகத்தில் பேரின்பம் கொண்டிருக்கிறேன், உன் சமூகத்தில் எனக்கு ஆனந்தம் ஒன்று என்று சொல்லி இந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம். இன்று அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷம் எங்கே இருக்கிறது? தேவன் சமூகம் என்றால் நாம் அங்கே தான் இருப்போம். நம்முடைய சந்தோஷத்தை நாம் எங்கே பெற்றுக்கொள்கிறோம்? அநேக வேளையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் வந்தாங்க, நண்பர்களாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம ரிஜாய்ஸாக இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்களுடைய ஆள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க போனவொடனே வேறு மாதிரி ஆயிடுவாங்க.
ஸோ அவங்களோட சந்தோஷத்தை சில உறவுகள் மத்தியில் செலவு பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, ஹல்லேலூயா உற்சாகம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் இன்னும் சிலர் என்ன பரிதாபம்னா சபைக்குள்ளே வந்து எங்கேயும் வந்துட்டாங்க போல் சோகமாகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வெளியெல்லாம் நல்லா இருப்பாங்க, சேர்ச்சுக்குள்ளே போந்தோன்னே சீரியஸ் ஆகிடுவாங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் சிரிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் தங்கி ஐக்கியப்பட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் அவங்க சந்தோஷம் இங்கே இல்லை. அவங்க சந்தோஷம் இங்கே இல்லாதனால தான் அவங்களால களி கூற முடியவில்லை. அவருடைய ஆலயத்தில் சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆலயத்தில் இன்பம் இருக்கிறது. ஆனால் நம்ம வரும்போது சங்கீதம் 133 சொல்லப்படுகிற சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை துக்கமான இடம். அப்படியா? எத்தனை வேதனையான இடம். பார்த்து சேர்ச்சுக்குள்ள எனக்கு வந்தாவே we feel like that you not belong to this church. நான் சொல்கிறேன், நல்லதில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிற இடத்துல எத்தனை மகிழ்ச்சி உண்டு, ஆனால் அங்கே எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்படி என்றால் நம் தேவன் சமூகத்தை ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சங்கீதம் 133 அங்கே என்ன உண்டு பாருங்க. சகோதரர்கள் கூடியிருக்கிற இடத்தில், தேவன் சமூகத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். சில நேரத்தில் பாருங்க பிரியமானவர்களே, நம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறத அந்த என்ஜாய் பண்ண மாட்டோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் இருக்கிற என்ஜாயை பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ளே, மக்கள் மத்தியில் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு உலகத்தாரோடு இருக்கும் போது அவங்களோட சந்தோஷத்தையும் அவங்களுடைய கொண்டாட்டத்தையும் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இல்லை பிரியமானவர்களே, வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அல்லேலூயா. பைபிள் திட்டவட்டமாக சொல்லுது, இன்பமும் நன்மை எங்கே உண்டு? ஆலயத்தில் உண்டு. அது எங்கே? 4 தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற வேளையில் நீங்கள் அந்த வீட்டு கூட்டத்திலேயோ சபையிலையோ எந்த மீட்டில் இருந்தால் அங்கே தாங்க சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்காதனால தான் நம்ம வேறு இடத்துக்கு போயிடுறோம். அந்த ஃபீல் வர மாட்டுதா? ஐ வாண்ட் டு கோ தேர் பிகாஸ் ஐ நாட் கம்ஃபர்டபுள், ஐ நாட் ஃபீலிங் ஹாப்பி. ஸோ நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன். எங்கே சந்தோஷம் உண்டோ, எங்கே அந்த பூர்ண மகிழ்ச்சி உண்டோ, நம்ம இறுதி அங்கே தேடி ஓடிடும். அடுத்தது வாசிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தானியில் வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு எருமன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பாஸ்டர் கீரன் வந்தார், தாடி ரொம்ப உயரமாக வச்சுருந்தார். எனக்கு இல்லை, வளர மாட்டுது. ஆனால் தாடியில் அப்படியே தலையில் என்ன ஊற்றுனா அப்படியே வலியுமா. அது ஆசாரியனோடு சொல்லுது. ஆசாரியன் சபையில் இருக்கிறார், ஊழியக்கார சபையில் இருக்கிறார். அந்த பிளாஸிங் அங்கேருந்து தான் வரும். உங்களுக்கு தெரியுமா? ஐக்கியத்தின் மத்தியிலே ஆரோனை அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் தலைமத்துவத்திலிருந்து, அவருடைய அபிஷேகத்திலிருந்து மக்கள் மத்தியிலே தேவனுடைய அபிஷேகம் போகிறது. கீழே என்ன நடக்குதா? அவனுடைய அங்கியின் மேல் இறங்கியதுமான நல்ல தைலத்துக்கு எருமன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எங்க தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கட்டளையிடுகிறார்? தேவ பிள்ளைகள் கூடுற இடத்துல. தேவ பிள்ளைகள் கூடுற இடத்துல சாபம் இல்லை, பிரச்சனை இல்லை, அங்கே கஷ்டம் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது அங்கே தான் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம சபைக்கு வரும்போது பிரியமானவர்களே, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், ஒரு இன்பமான இடத்துல வந்திருக்கிறோம். எங்கேயும் கிடைக்காத மகிழ்ச்சி இங்கே உண்டு, எங்கும் கிடைக்காத சந்தோஷம் தேவன் சமூகத்தில் உண்டு. அதுதான் நாம் சபைக்கு வரும்போது எந்த உணர்வோடு வருகிறோம்? நான் சபைக்கு போனால் எனக்கு விடுதலை, சபைக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதி, சபைக்கு போனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், சபைக்கு போனால் எனக்கு சுகம். அல்லேலூயா. நாங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரும்போது பிரியமானவர்களே, உடம்பு சரியான பாதிக்கப்பட்டது. ஆண்டு சமூகத்தை ஜெபம் பண்ணி வந்து, ஆண்டவரே என்னை தொடுங்க, சமூகத்துக்கு வருகிறேன், சமூகத்துக்கு வருகிறேன்னு சொல்லி விடாங்க. இன்றைக்கி இன்னைக்கு வர நசிக்க மாதிரியா இருக்கேன். எனக்கு தெரியும் இங்கே தான் சுகம் உண்டு, எனக்கு தெரியும் இங்கே தான் விடுதலை உண்டு.
இங்கே தான் ஆண்டவருடைய பிரசன்னம் உண்டு. ஏன்னா எல்லாரும் இருக்கிற மத்தியில் தேவன் இருப்பேன்னு சொன்னார். இங்கே தான் நாங்கள் தேவ பிரசன்னம், அவ்வளோ அருகில் இருப்பதே தேவ பிரசனம். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, உணர்ச்சி ரொம்ப முக்கியம். உணர்வோடு உணர்ச்சியோடு தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். சங்கீதம் 37:4 வாசித்து பாருங்கள். உணர்ச்சியோட இருக்கணும், உணர்வோடு இருக்கணும், மரக்கட்டை போல இருக்கக்கூடாது. உணர்ச்சி உள்ளவர்களாக நம்ம வாழணும். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? உணர்ச்சியோடு இருக்கணும், எக்ஸைட்டிங்காக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஏன் சில நேரத்தில் சுகமும் பலனும் கிடைக்க மாட்டுது? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. யார் இடத்துல? கர்த்தரிடத்தில். இல்லை, அவர்கிட்ட மட்டும் இருக்க மாட்டேன், மற்ற எல்லாருக்கிட்டே இருப்பேன். மற்றவங்களை கண்டா எனக்கு மனமகிழ்ச்சி வந்துடும், இவங்களை கண்டா மனமகிழ்ச்சி வந்துடும். கர்த்தர் கண்டா மட்டும் எனக்கு என்ன வருது? ஒன்றுமே வராது. அப்படி இல்லைங்க. இங்க சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, மனமகிழ்ச்சியா இரு. அப்புறம் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். இப்போ தெரிஞ்சிருச்சா ஏன் நம்மளுடைய வேண்டுதல்லாம் ஜெபம் கிடைக்கலன்னு? ஏன் இன்னைக்கு நம்மளுடைய தேவைகள், நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதலுக்கு தாமதமாக சில காரியம் நடக்குதுன்றா இங்கே கர்த்தர் சொல்கிறா, முதலாவது உணர்ச்சி ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருக்கணும், அதே நேரத்தில் உணர்ச்சியும் இருக்கணும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கன்னு சொல்லல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், ஹாப்பியா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பி ஹாப்பி மேன். யூ ஆல்வேஸ் லுக் சேட். யூ கம் சேட், கோ சேட், சிட் டவுன் ஆல்சோ சேட். வரும்போதும் சோகம், போகும்போதும் சோகம், நிற்கும் போதும் சோகம், முகத்தில் ஏராளமான பரிபூர்ணமான சோகம். கர்த்தர் பதில் தரமாட்டார். பைபிள் சொல்லும், உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை எப்பொழுது தேவன் நிறைவேற்றுவார்? கர்த்தருக்குள்ளே களி கூறும் போது. அல்லேலூயா. கொஞ்சம் வயசானதுனால குதிக்க முடியல, இல்லைன்னா நானும் குச்சி ஆடி தேவனை ஆராதிச்சுப்பேன். வாலிபர்கள் கர்த்தரை என்ஜாய் பண்ணுங்க. ஆமே, கர்த்தரை என்ஜாய் பண்ணுங்க, கர்த்தரை என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? அதை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இன்று அன்பானவர்களே, தாவீதுடைய சந்தோஷம் எங்கே இருக்குதுன்றா தேவன் சமூகத்தில் தான் இருக்கின்றது. தாவீது உணர்ந்தான், மற்ற எங்கேயும் நான் போக மாட்டேன், என் ஆண்டவர் சமூகத்தில் தான் பேர் இன்பம் உண்டு என்று சொல்லி அவன் இருதயத்தை எப்போதும் தேவனோடு, தேவன் சமூகத்தில் தான் அவனுடைய உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நான் காணப்படுகிறான். இன்று மாலை வேளையிலே, இன்று நாளிலே உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய உணர்வுகளை யாருக்கிட்ட காட்டுறீங்க? மனுஷங்கிட்ட காட்டாதீங்க. அவங்க ஏதோ குறிப்பிட்ட அளவு தான் உதவி செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுளை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், அவர் உங்களை பார்க்கட்டும். நம்முடைய ஆண்டவரும் சிரிப்பார். உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் கடவுள் சிரிப்பார் என்று? எத்தனை பேருக்கு தெரியும் கடவுள் சிரிப்பார்? நகைப்பார். சிலர் பாருங்க நகைக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்து இங்கேருந்து பார்க்கும் போது கூட என்ன வேணா சொல்லுங்க பாச, நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் மட்டும் இங்கே இப்படி சிரிக்காமல் போயிட்டீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவர் சிரிக்கிறார். சங்கீதம் 2:4, சங்கீதம் 2:4 பாருங்க. அங்கே என்ன சொல்றாரு? கடவுள் உணர்ச்சி உள்ளவர். நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் அப்படி நின்றுக்கிட்டு உணர்வு இல்லாதவர் இல்லை, விக்கிரம் தான் உணர்வு இல்லாதது. ஆனால் நம் தேவன் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. அவருக்கு சரீரம் மாத்திரம் தான் இல்லை, ஆனால் உணர்ச்சி நிறைந்தவர். அல்லேலூயா. வாசிங்க 2:4. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். அல்லேலூயா. என்னவா? நகைப்பார். என்னவா? நகைப்பார். எப்படி சிரிப்பார்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்லுங்க? ஏன்னா மனுஷர்கள் அவருக்கு எதிராக வராங்க, சிரிக்கிறார். அவர் நினைக்கிற பைத்தியக்காரனுங்க. அவருக்கு எதிராக கூட்டம் போடுறாங்க, அவருக்கு எதிராக திட்டங்கள் போடுறாங்க. ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்காந்து சிரிக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக பிசாசு என்ன திட்டம் போட்டாலும் கடவுள் சிரிப்பார். ஏன் சொல்லுங்க? உங்களை தொடுகிறவன் அவரை சந்திக்கணும். மீண்டும் சொல்கிறேன், உங்களை தொடுகிறவன் அவரை சந்திக்கணும். அவ பரலோகத்திலிருந்து தேவன் நகைப்பார். அல்லேலூயா. என் தேவன் மேலிருந்து என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அநேக வேளையில் நான் சில போஸ்டரை பார்ப்பேன், முன்னுக்கு நிற்பாங்க, ஒரு பின்னால் ஆண்டவருடைய ஒரு 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 நிழல் போல காட்டுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் எனக்கு நிழலாக இருக்கிறார்.
சங்கீதக்காரன் தாவீது, கடவுளே நீ நித்தியமான அடைக்கலமானவர், நான் நித்தியமான பாதுகாப்பின் இடம் நீரே என்று சொல்லி அவன் கர்த்தருடைய நிழலில் வந்து நின்னுக்கிறான். ஆண்டவர் அவன் பின்னால் நிற்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37:13. சங்கீதம் 37:13. ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம கடவுளே சிரிக்கிறாருன்னா நம்ம சிரிக்காம இருக்கணுமா? கடவுளே சிரிக்கிறாருங்க, நம்மளும் சிரிப்போம். ஆமென், ஆமென். அடுத்தது சங்கீதம் 59:8. ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். அல்லேலூயா. அவர்களை பார்த்து நகைப்பீர். எவ்வளோ வசனங்கள் உண்டு, ஆண்டவரை சிரிக்கிறார் 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 என்று. ஆனால் இன்றைக்கு நம்ம சிரிக்கணும். நல்லா சிரிச்சா நல்லா இருப்போம். அல்லேலூயா. நல்லா சிரிச்சா, சந்தோஷமாக சிரிச்சோம் என்றால் அன்பார்களே, நம்ம உணர்ச்சியுள்ளவர்களாக இருப்போம். ஆமென். வந்து சந்தோஷமாக இருக்கணும், உணர்வோடு இருக்கணும். இதுதான் பைபிள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கின்றது. நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தும் போது, நம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நீங்கள் கர்த்தருக்குள்ளே எவ்விதமாக பலமாக இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிடும். உங்கள் உணர்வுகளை நீங்கள் காட்டாம போது, நீங்கள் வெளிப்படுத்தாத போது, நீங்கள் கவலையில் இருக்கீங்க, துக்கத்தில் இருக்கீங்க, ஏதோ சிக்கலில் இருக்கீங்க, ஏதோ நம்பிக்கை எற்றவர்களாக காணப்படுறீங்கன்னு உங்கள் உணர்வு காட்டிவிடும். நீங்கள் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது அன்பானவர்களே, நம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, நம்பிக்கையோடு இருக்கும்போது, என்னதான் சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பல காரியம் நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களை பார்க்குறவர்கள் என்னத்தமா சொல்லுவாங்க? கர்த்தர் மேலே அவர் பலமாக இருக்கிறாருங்க, கர்த்தர் மேலே அவர் நம்பிக்கையாக இருக்கிறாருங்க. இவ்வளோ காரியம் நடந்தோம் சிரிக்கிறாரு, இவ்வளோ காரியம் நடந்தோம் ஆண்டவர் சமூகத்தை தேடி வராரு. அநேக வேளையில் தேவ பிள்ளைகளுடைய பரிதாபம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் துன்பங்கள் பிரச்சனை வரும்போது சேர்ச்சிக்கு வர மாட்டாங்க. அநேகரை இந்த சபை ஊழியத்தில் பார்த்துருக்கின்றேன். ஏன் சபைக்கு வரல? பிரச்சனை பாச. ஏன் சபைக்கு வரல? கொஞ்சம் கஷ்டங்கள் பாச. ஏன் சபைக்கு வராமல் இருக்கிறீங்க? அதெல்லாம் தீர்ந்தோன்னு அப்புறம் வரேன்னுவாங்க. சரியான அஸ்திபாரம் இல்லாத கிறிஸ்தவர்கள். கஷ்டத்தில், துன்பத்தில், பாடுகள் மத்தியிலே நீங்கள் நினைக்காத காரியம் நடந்திருக்கலாம். அவைகள் மத்தியில் தான் தேவனை தேடுகிற மனிதனை காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி யாராச்சும் இருந்தீர்களா அவர்களுக்கு நல்ல பாதையை காட்டுங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆமென். நெகேமியா 8:10 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்கள் உணர்ச்சிகள் எவ்வளவு முக்கியம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. உங்க பலன் எங்க இருக்குது? இல்ல பாச, விட்டமின் சில இருக்கு பாச, பி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு பாச. பைபிள் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்போம். உணர்ச்சி ரொம்பங்க. உணர்வு, ஆண்டவர் உணர்வுலாம் நம்ம படைச்சிருக்கிறார். ஆராதிப்பதிலே உணர்வு இருக்க வேண்டும், துதிப்பதிலே ஒரு உணர்வு இருக்க வேண்டும், தேவன் தேடுவதிலே ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப பக்தின்ற அப்படி 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 இல்லை. உங்கள் சந்தோஷத்தை கடவுள் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷத்தை கடவுள் பார்க்க விரும்புகிறார். ஸோ இந்த நாளிலே பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான மன அழுத்தங்களும், கவலைகளும், வேதனைகளும், நோய்களும் பறந்து ஓடிவிடும். அதான் சங்கீதக்காரன் ரொம்ப வயசு போய் தான் மரித்தார். வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்துச்சு, எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள் வந்துச்சு. ஆனால் அவருக்கு தெரியும் அவருடைய உண்மையான சந்தோஷமான இடம் கர்த்தருடைய சமூகம் தான். அதுதான் அவர் கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கையாக இருக்கிறார். கர்த்தாவே, நான் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்கிறேன். இந்த மாலை வேளை அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷம் யார்? உங்கள் சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? எந்த இடத்துல நீங்கள் உங்கள் உணர்வுகளை காட்டுறீங்க? யாரிடத்தில் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறீங்க? அது கர்த்தரிடத்தில் இருக்குமானா உங்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நம்ம வாருங்கள், எழுந்து நிற்போமாக. இசை வாசிக்கிற வந்து தேவன் சமூகத்திலே இந்த பாடலை பாடி களி கூர்ந்து விட்டு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். உன் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று உணர்வோடு பாடி கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். என்ஜாயிங் காட் பிரசன்ஸ். தேவனை அனுபவிப்பதே ஆசீர்வாதமான வாழ்க்கை.
கிறிஸ்தவர்கள் தான், தேவ பிள்ளைகள் தான், கடவுளுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே மிகுந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஜீசஸ். தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.